समाज को हम लोग कहाँ जाएंगे? हम लोग है धमकी देखा था, तो हम लोग धमकी सब करेंगे, हम लोग कहाँ जाएंगे? राम नाम राम नाम राम नाम अच्छा निकाल राम नाम. வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த 2 வீடியோக்கள், ஒரு பக்கம் நடுவீதியில் சவத்தை எரிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் 2 பெண்கள் தன்னுடைய தாயுடைய சவத்தை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு நடந்து வருகிறார்கள். இரண்டுமே வெவ்வேறு இடங்களில் நடந்த 2 சம்பவங்கள். ஆனால் இந்த 2 சம்பவமே இந்த நாட்டுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது. கடந்த 15 நாட்களாக இந்த நாட்டில் ஒரு வித்தியாசமான போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். சம உரிமை கிடைக்கக்கூடாது, தலித்களுக்கும் எங்களுக்கும் சம உரிமையா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை பிராமணர்கள், உயர் ஜாதியினர்கள் என்கிற பெயர்ல எந்த அளவில் தாண்டவத்தை ஆடினார்கள், எந்த அளவில் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய படத்தை செருப்பு மாலைகளை போட்டு அலங்கரித்தார்கள், எந்த அளவில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய படத்தை செருப்பால் அடித்தார்கள், அனைத்தையும் நீங்க பார்த்தீர்கள். நாடு முழுவதும் பிராமணர்கள் ஒன்று கூடி விட்டார்கள். அப்போ நரேந்திர மோடி பிஜேபியின் ஓட் பேங்க், ஓட் வங்கிக்கு ஆபத்தை அவர்கள் பார்த்தார்களா? இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள், 2 பேருமே பிராமணர்கள். இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்பே 2 பிராமண நீதிபதிகள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தலித்கள், ஆதிவாசிகள், ஓபிசி இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சமமான சட்டம் இருக்கக்கூடாது, அதனால் இதை நாங்கள் ரத்து செய்கிறோம். இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜஸ்டிஸ் சூரியகாந்த், பிராமின் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இன்னொரு ஜஸ்டிஸ் பிராமின் ஜஸ்டிஸ் ஜாய்மால் பாக்சி. இந்த 2 நீதிபதிகளுமே கூறிய வார்த்தை என்ன? இந்த சட்டம் மிஸ்யூஸ் செய்யப்படும். தலித்கள், ஆதிவாசிகள், SC, ST, OBC இதை ஆண்ட பரம்பரைக்கு எதிராக, பிராமணர்களுக்கு எதிராக, உயர் ஜாதியினர்களுக்கு எதிராக, சுவர்ண ஜாதியினருக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள். இப்போ இந்த படத்தை பாருங்கள் சார், இந்த படத்தை பாருங்கள். 91 வயதான ஒரு பெண்மணி. இந்த பெண்ணை மகா தலித் என்று கூறுகிறார்கள். எதற்காக மகா தலித்? தலித்திலும் மகா தலித்தாம் இந்த பெண்மணி. ஆகையால் இந்த பெண்ணுடைய சடலத்தை ஊருக்குள் வரக்கூட விடவில்லை. அங்கிருக்கூடிய யாதவ் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தாண்டவம் இந்த கிராமத்தில் நடக்கிறது. ஜாபி தேவி, மகா தலித் உமன், வயது 91 வயது வரை ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறார். அந்த பெண்ணிற்கு கடைசி ரைட்ஸை கூட கொடுக்காத சமுதாயமா? இந்த பெண்ணுடைய கதையை நீங்க கேட்டீர்கள்னா, 91 வயதில் இந்த பெண்மணி உயிரிழந்ததற்கு பின்பு, அதாவது 29ஆம் தேதி பீகாரில் இருக்கக்கூடிய வைஷாலி என்கிற இடத்தில் இந்த பெண்ணுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. சந்தோ வாசுதேவ் வில்லேஜ், வைஷாலி, பீகாரில் இருக்கு. இந்த பெண்ணுடைய கடைசி ஊர்வலத்திற்கு ஜனவரி 30ஆம் தேதி குடும்பத்தினர்களுடன் ரோட்டில் நடந்து வரும்போது
உயர் ஜாதியினர்கள், யாதவ் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் இந்த குடும்பத்தை கிராமத்திற்குள் வரவிடவில்லை. கெஞ்சி பார்த்திருக்கிறார்கள், கதறி பார்த்திருக்கிறார்கள், கையெடுத்து கும்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். மாஜி சமுதாயத்தை சார்ந்த நபர்கள், மகாதலித்கள், உங்களுக்கு இடம் கிடையாது, எங்க செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் எதிரில் சிவன் கோவில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோவில் வாசலிலேயே இந்த சவத்தை வைத்து கடைசி ரைட்ஸை நடத்தி விட்டார்கள். இந்த செய்தி தீ போன்று பரவி இருக்கிறது. அப்போதான் அங்களுடைய எஸ்எஸ்பி, அங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்குமே தெரிந்து உடனடியாக ஃபயர் பிரிகேடுக்கு கால் செய்திருக்கிறார்கள். எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த சவத்தை எதற்காக அவர்கள் இங்கே எரித்தார்கள் என்கிற எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இந்த யாதவ் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சவத்தை, அந்த தீயை அணைப்பதற்காக ஃபயர் பிரிகேட் அழைக்கப்பட்டது. பிராமின் நீதிபதியான சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களே, ஜஸ்டிஸ் ஜாய்மாலா பாக்சி அவர்களே, எங்க போனது உங்களுடைய சட்டம்? யாருக்கு எதிராக இந்த சட்டத்தை மீறி இருக்கிறார்கள்? யூஜிசி சட்டம் தலித்கள் மீறி விடுவார்கள், பிராமணர்கள் உயர் ஜாதியினர்களுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள் என்று அந்த சட்டத்தை நீங்க வாபஸ் பெற்றீர்கள். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இதுதான் நடக்கிறது. எங்கேயோ வயக்காட்டுகள்ல போய் எரிச்சுட்டு போவார்களாம். இன்னைக்கு முதல் முறையாக ஒரு தலித் குடும்பம், ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தைரியமாக அவர்கள் செய்த செயல் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒலித்திருக்கிறது. இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த 2 பெண்களுமே அதே ஆண்ட பரம்பரையை சார்ந்த பெண்கள், பிராமண பெண்கள், உயர்ஜாதி பெண்கள். இந்த சம்பவமும் இதே பீகார்ல தான் நடந்திருக்கிறது. பீகார்ல இருக்கக்கூடிய சப்ரா என்கிற இந்த இடம். ஆனால் இந்த உயர் ஜாதியினர்கள் ஏழையாக இருக்கிறார்களா? 1.5 வருடத்திற்கு முன்பு தன்னுடைய தகப்பனாரை இழந்த இந்த பெண்கள் ஜனவரி 20ஆம் தேதி தன்னுடைய தாயாரையும் இழந்திருக்கிறார்கள். கையில் காசு இல்லை, இருந்த பணம் எல்லாம் மருத்துவமனையில் செலவாகிவிட்டது. வீடு வீடாக, தெரு தெருவாக உதவிக்காக இந்த பெண்கள் கதவை தட்டியிருக்கிறார்கள். கிராமம் முழுவதும் தட்டியிருக்கிறார்கள். யாருமே இந்த பெண்ணிற்கு உதவவில்லை. இதே ஆண்ட பரம்பரை, இதே உயர் ஜாதியினர்கள் கதவை திறக்கக்கூடவில்லையா? கடைசியில் போராடியதற்கு பின்பு 2-3 நபர்கள் வந்திருக்கிறார்கள். 4 பேர் வேணும் அந்த சவத்தை தூக்குவதற்கு. 4 பேர் கூட கிடையவில்லை. இந்த 2 பெண்கள் முன்னாடி, 2 பேர் யாரோ பின்னாடி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி இருக்கிறார்கள். இந்த 2 பெண்களுமே தன்னுடைய தாயாருடைய சவத்தை தூக்கி கடைசி இறுதி சடங்கை முடிச்சிருக்கிறார்கள். கர்மாதி செய்யக்கூட பணம் இல்லை. அட்லீஸ்ட் அதற்காவது வந்துருங்கிற ஒரு கேள்வியை, ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைத்திருக்கிறது இந்த 2 பெண்கள். ஒரு பக்கம் மகாதலித் என்கிற பெயர்ல அவர்களை விடவில்லை, இன்னொரு பக்கம் ஸ்வர்ண் பிராமண குடும்பம், ஆனால் ஏழை, அதனால் அவர்களுக்கு கதவு திறக்கவில்லை. அப்போ எந்த விதமான சமுதாயம் இது? அதே பிராமண ஜஸ்டிஸ், அதே பிராமண வர்க்கம், அதே பிராமண நீதிபதிகள் இன்னைக்கு இந்த 2 படங்களை பார்த்து உங்களால் நீதி கொடுக்க முடியுமா? யூஜிசி பில் அதை ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தவறாக பயன்படுத்தும் என்று நீங்க கூறினீர்கள். அதனால் அந்த பில்லை ரத்து செய்து விட்டீர்கள். இப்ப இதற்கு பதில் என்ன? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ ஏராளமான கேள்விகளை கிளப்பியிருக்கிறது. உங்களுக்கு புரிந்திருந்தால் அதற்கான விளக்கத்தை, அதற்கான மற்ற கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இன்னைக்கும் ஜாதியின் அடிப்படையில் இந்த நாட்டில் அடக்குமுறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்டச்சபிலிட்டி இன்னைக்கும் மறையவில்லை. ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் இந்தியாவுடைய உண்மையான முகம். இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.